PayPal, Payoneer அப்படிங்கிற வெப்சைட் மூலமா நீங்க மணி ஏர்ன் பண்ண முடியுமா? சத்தியமா முடியாது. அதே மாரி ஒரு வெப்சைட் இருக்குது. PayPal, Payoneerங்கிற மாரி அந்த வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, PayPal, Payoneer வந்து கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதாவது நீங்க குளோபல் லெவல்ல நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா, இல்லன்னா வந்து பிசினஸ் பண்ணீங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங் பிசினஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா, டாலர வந்து நீங்க ரூபாயா கன்வெர்ட் பண்றதுக்காக PayPal, Payoneer வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. நம்ம அதுல வந்து யூஸ் பண்ணுவோம். பட் வந்து இதுல நம்ம ஏர்டீம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. இந்த வெப்சைட் வந்து என்ன மாரின்னா, நீங்க PayPal, Payoneerல நீங்க வந்து நம்ம ரூபாய வந்துட்டு டாலரா வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்களே குடுத்துருவாங்க PayPal. பட் வந்து ஏர்டீம் வெப்சைட்ல வந்துட்டு அவங்க வந்து பண்ணி குடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. கேஷியரா சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இதுல நம்மளோட மணிய வந்து கன்வெர்ட் பண்ணி குடுப்பாங்க டாலரா. இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கேஷியர் அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு கஸ்டமர்னா, இந்த இந்த சிஸ்டத்துக்கும் கஸ்டமருக்கும் நடுவுல வந்து கேஷியர் இருப்பாங்க. இப்ப நான் ஒரு $10 வந்து இந்த சிஸ்டம்ல வந்து ஆட் பண்றேன் அப்படின்னா, நான் $10 ஆட் பண்ணேன்னா $10க்கான அமௌண்ட்ட வந்து நான் வந்து இந்த கேஷியருக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். வந்து கேஷியர் வந்து அத வெரிஃபை பண்ணி, நமக்கு வந்து $10 வந்து நமக்கு வந்து டாலரா வந்து சென்ட் பண்ணுவாரு நம்மளோட வாலெட்டுக்கு. இதுதான் அவரோட ப்ராசஸ். இதனால வந்து அவருக்கு வந்து 2% வந்து கமிஷன்ஸ் வந்து கிடைக்குது. நம்ம மூலமா அவருக்கு வந்து கிடைக்குது. இப்படிதான் வந்து அவர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நான் $10 வந்து கேஷியர் வந்து 2% வந்து கிடைக்குது. இதே இது வந்து $1000, $2000 வந்து ஆட் பண்றாங்க. கஸ்டமர்ஸ் வந்து ஆட் பண்றாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். $200, $2000 கிட்ட வரைக்கும் அவருக்கு வந்து கிடைக்கும். இந்த மாரி இது வந்து இன்வெஸ்ட்மென்ட் பேஸ் பண்ணி தான் அந்த ஜாப் இருக்குது. இத வந்து யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். குளோபல் லெவல்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். உங்ககிட்ட நீங்க ரூபாயில நீங்க வச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு நீங்க டாலரா கன்வெர்ட் பண்ணி உங்களோட வாலெட்ல நீங்க ஆல்ரெடி இங்க இம்போர்ட் பண்ணியிருக்கணும். பண்ணதுக்கப்புறம் அந்த உங்களோட டாலரோட அமௌண்ட்ட வந்து நீங்க கேஷியரா வந்து நீங்க ஒர்க் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு $10 வந்து ஆட் பண்றேன். கேஷியருக்கு வந்து எப்படி போகுது? நான் ரிக்வெஸ்ட் குடுத்ததுக்கப்புறம் வந்து கேஷியர் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம், என்ன நடக்குது? எப்படி வந்து பேமெண்ட் வந்து குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்ல நீங்க நல்லா பாருங்க. நான் வந்து $10 ஆட் பண்ணியிருக்கேன். Paytm மூலமா பண்றேன். அதோட மதிப்பு வந்து ₹953.11 எனக்கு போட்டிருக்குது. பட் வந்து இது வந்து அதிகமாவே காட்டுது கரண்ட் மதிப்புக்கு. கரண்ட் மதிப்பு வந்து 890 சம்திங் தான் வரும். $10 மதிப்பு. ஆனா வந்து அதிகமா இங்க காட்டுது. கீழ வந்து அவங்களோட சர்வீஸ் ஃபீஸ் அப்புறம் வந்து நெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேரியபிள் கமிஷன் 2% இங்க போட்டிருக்கு. 19.06 INR போட்டிருக்கு. அந்த 2% கமிஷன் வந்து அந்த கேஷியரா சொன்னேன்ல, அவருக்கு வந்து போய் சேரும். இப்ப அந்த கேஷியர் வந்து எப்படி வந்து அக்செப்ட் பண்றாருன்னு பார்க்கலாம். நான் ரிக்வெஸ்ட் குடுத்ததுமே வந்து வந்து ஃபைண்ட் பண்ணும். கேஷியர வந்து ஃபைண்ட் பண்ணும். கேஷியர் வந்து குளோபல் லெவல்ல நெறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப அக்செப்ட் பண்ணதுமே வந்து அவரோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நமக்கு காட்டும். நீங்க வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் குடுத்துக்கிறேன். வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கப்புறம் அவரோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுவாரு. ₹953.11 வந்து சென்ட் பண்ணணும். அவரோட நேமு அப்புறம் வந்து Paytm பேமெண்ட் மெத்தட். அதுக்கப்புறம் அவரோட Paytm நம்பர் வந்து குடுத்துருக்கு கீழ. இது வந்து அவரோட நேம் வந்து அபிஜய்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் வெரிஃபை பண்ணி நம்ம வந்து Paytm மூலமா அவருக்கு பே பண்றோம். பே பண்ணதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ஐடி வந்து நம்ம சப்மிட் பண்ற மாரி இருக்கும். இது வந்து கேஷியரா பண்ண முடியாது. நான் வந்து கஸ்டமரா வந்து பண்றேன். இப்ப கேஷியரோட பண்றேன் அப்படின்னா, அதுக்கு வந்து வேற மாரி இருக்கும். இப்ப கேஷியரா பண்ற மாரி இருந்தா, இந்த கேஷியர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு பண்ற மாரி இருக்கும். நான் சப்மிட் பண்ணிட்டேன். சப்போஸ் வந்து டிலே பண்ணாங்கன்னா, நம்ம வந்து சேட் பண்ணலாம் அவர்கிட்ட. நம்ம இன்னும் இந்தா பண்ணிட்டாரு. ஆட் ஃபண்ட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. $10 வந்து பே பண்ணிட்டாரு எனக்கு. இங்க பாருங்க மேல வந்து ₹890.19 வந்து இருக்குது. அந்த மதிப்பு தான் இங்க காட்டும். இப்ப நான் வந்து பிகம் கேஷியரா வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். வந்து இங்க கேஷியர்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு சின்ன ஐகான் மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம ஈஸியா உள்ள போய் நம்மளே வந்து ஒர்க் பண்ணலாம். ஐ ஆம் எ கேஷியர்ன்னு குடுத்து ஒர்க் பண்ணலாம். நம்மகிட்ட காசு இருக்கணும். நம்மளோட வாலெட்ல அமௌண்ட் இருக்கணும். இப்ப வந்துட்டு இதுல வந்து 2 டைப்பா வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். கஸ்டமர்ஸ் வந்து ஆட் பண்றது மூலமாவும், கஸ்டமர்ஸ் வந்து வித்ட்ரா பண்றது மூலமாவும் நமக்கு வந்து கமிஷன் வந்து கிடைக்குது. இப்ப வந்துட்டு அ இது வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து ரிக்வெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா குளோபல் லெவல்ல வந்து டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். நெறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து இதுல வந்து நம்மகிட்ட வந்து நம்ம மணி அதிகமா இருந்தாலே போதும். நமக்கு வந்து கமிஷன் வந்து நெறைய வந்து ஏர்ன் பண்ணலாம். மினிமம் வந்து நம்ம $1 இருந்து கூட நம்ம ஏர்ன் பண்ணலாம். இவரோட எவ்வளோ அமௌண்ட் என்ன கரன்சிக்கான அமௌண்ட் வந்து கேட்கறாரு. இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நமக்கு வந்து அவரோட ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் ஆட் பண்ற மாரி இருந்தாங்கன்னா, நம்மளோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அவருக்கு வந்து சொல்லணும், காட்டணும். அவர் வந்து நமக்கு வந்து பே பண்ணுவாரு. நம்ம பே பண்ணதுக்கப்புறம் நம்ம வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து நம்மளோட வாலெட்ல இருந்து அவருக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். இதுவே வித்ட்ரா பண்றது மூலமா இருந்தா, அவர் வந்து வித்ட்ரா பண்றாரு அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட அக்கவுண்ட்ட வந்து அவருக்கு பே பண்ணணும். அவர் வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாரு. இந்த மாரி வந்து மாத்தி மாத்தி நமக்கு வந்து பண்ற மாரி இருக்கும். ஆட் பண்றது, வித்ட்ரா பண்றது வந்து கஸ்டமருக்கும் கேஷியருக்கும் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஆட் பண்றது, வித்ட்ரா பண்றதும். இப்ப வந்துட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெறைய ரிக்வெஸ்ட் வந்திருக்குது. நான் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அக்செப்ட் பண்ணலாம்னு இருக்கேன்.
பட் வந்து என்கிட்ட மணி இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து மணிய வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும் நம்ம வாலெட்ல. அதாவது வித்ட்ரா பண்றது மூலமா இருந்தா, நமக்கு வந்து இம்போர்ட் பண்ண தேவையில்ல. நம்மளோட நார்மல் Paytm, GPay மூலமா நம்ம வந்து அவருக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து ஆட் பண்ற மாரி இருந்தா, நம்ம வந்து ப்ரீவியஸா நம்ம அக்கவுண்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால தான் ப்ரீவியஸா பண்றது மூலமா நமக்கு வந்து ஈஸியா டக்கு டக்குன்னு அக்செப்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணலாம். நம்மளோட ஸோ இந்த ரிவ்யூ தான் மேட்ரு. அவங்க குடுக்குற ரிவ்யூ வந்து நமக்கு நெறையா இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம வந்து ஈஸியா வந்து நெறைய ரிக்வெஸ்ட் வந்து நமக்கு காட்டும். ஸோ அதேமாரி நான் டக்கு டக்குன்னு அக்செப்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும் நம்மளோட வேலெட்டுக்கு. ஸோ இதுதான் ப்ராசஸ் இந்த ஏடிஎம் வெப்சைட்ல. ஸோ அந்த வெப்சைட்ல வந்துட்டு நீங்க வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ மினிமம் வந்து நீங்க $1 வச்சிருந்தாலே போதும். ஸோ அதில வர இன்கம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து வச்சு, அந்த ப்ராஃபிட்ட வச்சு நீங்க வந்து போட்டு நீங்க வந்து எடுக்கலாம். ஸோ வீடியோ புதுசா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.